அப்பா வீட்டை விட்டு வெளியே போனார். அம்மா உலகத்தை விட்டு மேலே போயிட்டாங்க. குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. பர்ஸு காலியாக போச்சு. வேலை இல்லாமல் போச்சு. மனசு பறந்து போச்சு. என்னடா பேச்சு போட்டியில் மூச்சு விடாமல் பேசுகிற மாதிரி பில்டப் கொடுக்குறாளேன்னு யோசிக்கிறீங்களா? யோசனையே வேண்டாம். ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து குடும்பத்தோட மொத்த சுமையும் தன் தோள் மேலே சுமந்துக்கிட்டு அதே சமயம் தன் பேஷனையும் கைவிடாமல் தன் வாழ்நாள் முழுக்க ஓடிக்கிட்டே இருந்து சாதிச்ச ஒரு பொண்ணோட லைஃப் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். தேங்க்ஸ் லேட்டர். July 31, 1965 பீட்டர் ரவுலின் மற்றும் ஆன் வாலன் தம்பதியருக்கு மூத்த மகளா இந்த உலகத்தோட கதவை காலிங் பெல் அடிச்சு சூப்பர் ஸ்டார் மாதிரி என்ட்ரி கொடுக்குறாங்க J.K. Rowling. ஆஹா, வெயிட் சூப்பர் ஸ்டார் டாபிக் எடுத்த காரணத்தினால உங்களில் சில பேருக்கு சூப்பர் ஸ்டார் லைஃப் ஸ்டோரியை பற்றி தெரிஞ்சுக்க ஆசை வந்திருக்கும். அதோட நிறுத்திடாதீங்க, மேலே இருக்க கார்ட் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பட் ஒன் கண்டிஷன், இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த அப்புறம் தான். J.K. Rowling பிறந்து 2வது வருஷம் அவங்களுக்கு ஒரு தங்கச்சி பிறக்கிறாங்க. அவங்க பேரு டயான் ரவுலிங். சின்ன வயசுல இருந்தே நாவல்ஸ் படிக்கிறதுல ஆர்வம் காட்டின J.K. Rowling தான் சேர்த்து வச்ச ஒரு காசையும் அனாவசியமா வேஸ்ட் பண்ணாம புக்ஸ் மேல இன்வெஸ்ட் பண்றாங்க. அவங்களுக்கு புக் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவும் அவங்களுக்கு நிறைய புக்ஸை கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படி ஸ்மூத்தாக போயிட்டு இருந்த J.K. Rowlingோட வாழ்க்கையில் எப்போ வருவேன் எப்படி வருவேன் தெரியாது. ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வருவேன்ற மாதிரி வந்தது தான் ஒரு துக்கமான செய்தி. அவங்க அம்மாவான ஆன்க்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு மட்டுமே வர மல்டிபிள் ஸ்க்ளிரோசிஸ் நோய் வந்துச்சு. அவங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரிஞ்சு கொஞ்ச நாள் J.K. Rowlingம் அவங்க அப்பாவும் தான் நோய்வாய்ப்பட்ட ஆனையும் அவங்க குடும்பத்தோட பொருளாதாரத்தையும் கவனிச்சுட்டு வந்தாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்ட்ரெஸ்ஸோட உச்சகட்டத்துக்கு போன பீட்டர் ரவுலின் டிப்ரெஷனில் நோய்வாய்ப்பட்ட ஒய்ஃபையும் தன்னோட 2 குழந்தைங்களையும் அனாதையாக தவிக்க விட்டுட்டு ஓடி போயிடுறாரு. அதில் அவங்க அம்மாவும் இறந்து போயிடுறாங்க. காலமே காலமே என்னை எங்கு கொண்டு போகி J.K. Rowling இந்த துக்கத்தில் இருந்து ஒரு ரிலீஃப் கிடைக்கணும்னு யூகேவை விட்டு போர்ச்சுகலுக்கு போகிறாங்க. அங்கே அவங்க ஜார்ஜ்னு ஒருத்தரை சந்திக்கிறாங்க. அவர் ஒரு டிவி ஹோஸ்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ஜார்ஜும் ஜேகேவும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் லைஃப் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போச்சு. ஜேகேக்கு அவங்க அம்மாவோட பிரிவுக்கு அப்புறம் ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. ஜேகேவுக்கும் ஜார்ஜுக்கும் ஒரு அழகான பெண் குழந்தை பிறக்குது. ஆனால் இதுக்கு நடுவில் ஜேகேக்கும் ஜார்ஜுக்கும் நிறைய சண்டை வந்துச்சு. ஜார்ஜ் ஜேகேவை டார்ச்சர் பண்ணுறாரு. அந்த டார்ச்சர் தாங்க முடியாமல் ஜார்ஜ்கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்குறாங்க J.K. Rowling. இதனால அவங்க பொண்ணை தனியாளாக பார்த்துக்கிறாங்க. அவங்களுக்கு போர்ச்சுகலில் வேலை எதுவும் கிடைக்கல. அதனால காசு இல்லாமல் அவங்க பொண்ணுக்கு சாப்பாடு கூட வாங்க முடியல அண்ட் ரெண்ட்டு கூட பே பண்ண முடியல. அதனால அவங்க திரும்பி யூகேக்கு வராங்க. யூகேலையும் அவங்களுக்கு நல்ல வேலை எதுவும் கிடைக்கல. அவங்களுக்கு கிடைச்ச வேலை எல்லாத்துலேயும் சம்பளமும் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதை வச்சு அவங்க யூகேல ஒரு வீட்டுக்கு ரெண்ட்டு கூட பே பண்ண முடியாதான். இருந்தாலும் அந்த வேலைகளுக்கெல்லாம் போனாங்க. அப்புறம் எப்படி வீட்டுக்கு ரெண்ட் கட்டினாங்கன்னு கேட்குறீங்களா? ஜேகே அவங்களோட சிஸ்டரான டயான் வீட்டில் கொஞ்ச நாள். அவங்க வாழ்க்கையில் இத்தனை தடைகள் வந்தாலும் அவங்க ஒரு விஷயத்தை மட்டும் கைவிடவே இல்லை, அவங்களோட பேஷனான ரைட்டிங். J.K. Rowling ஒரு கட்டத்தில் வேலை கிடைக்காம தன்னோட பொண்ணையும் பார்த்துக்க முடியாமல் ஸ்ட்ரெஸ்ஸில் சூசைட் அட்டம் பண்ணுறாங்க. நல்ல வேலை, எப்படியோ அவங்க பொண்ணு தடுத்து நிறுத்திடுறாங்க. அப்புறம் நம்ம போயிட்டா நம்ம பொண்ணை யார் பார்த்துப்பாங்கன்னு ரியலைஸ் பண்ணுற J.K. Rowling சூசைட் பண்ணுற எண்ணத்தையே குவிட் பண்ணுறாங்க. கரெக்டாக கொஞ்ச நாளில் யூகே கவர்மெண்ட் ஏழைகளுக்கான ஒரு வெல்ஃபேர் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. J.K. Rowlingம் அதுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஃபார்ச்சுனேட்லி யூகே கவர்மெண்ட்டும் அவங்க ரெக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணிடுறாங்க. வெல்ஃபேர் ப்ரோக்ராம் பெனிஃபிட்ஸில் கிடைச்ச காசை வச்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு வந்த J.K. Rowlingக்கு சின்னதாக வேறு ஒரு வேலையும் கிடைக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நார்மல் லைஃப்பை லீட் பண்ணிட்டு வந்த ரவுலின் ஒரு நாவலையும் எழுதி முடிக்கிறாங்க. அதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு பல பப்ளிஷர்கிட்ட கேட்குறாங்க. எல்லாரும் சொன்ன ஒரே பதில், இதெல்லாம் ஒரு கதை,
இதை பப்ளிஷ் பண்ணுறதுக்கு எங்ககிட்ட கேட்டு வரீங்களா? இப்படியே 10க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ரவுலினை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இதனால கொஞ்ச நாள் மன வருத்தத்தில் இருந்த ரவுலினுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி காத்துட்டு இருந்தது. ஒரு நாள் ஒரு கால் வருது. அதில் உங்கள் நாவலை நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க கையேந்தி கேட்டுக்கிட்ட பல பப்ளிஷர்ஸில் ஒருத்தரோட 12 வயசு பொண்ணு அந்த நாவலை வாசித்து இந்த நாவலை நம்ம தான் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்பா கிட்ட. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே நாவலையும் பப்ளிஷ் பண்ணுறாங்க. பியூட்டி என்னன்னா, நாவல் பப்ளிஷ் பண்ண 2 நாளில் அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுது. எவ்வளோதான் பிரிண்ட் பண்ணாலும் இன்ஸ்டண்ட்டாக சேல்ஸ் ஆகிடுது. யூகேல மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைட் ஃபேமஸ் ஆகுறாங்க ஜேகே ரோலிங். ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த புக்கோட நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரவுலினும் அவங்க ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்ட மாதிரியே ஒரு சீரீஸாக ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த நாவல் சீரீஸ் புக் எல்லாம் மில்லியன் கணக்கில் செய்யலாம். சாப்பாடுக்கே வழி இல்லாத ஜேகே ரவுலிங் ஒரு பில்லியனராக மாறின கதை இதுதாங்க. இவ்வளவு நேரம் நம்ம பேசிகிட்டு இருந்த நாவல் சீரீஸ் வேற எதுவும் இல்லை, வேர்ல்ட் ஃபேமஸ் ஹாரி பாட்டர் தான். பின்னாடி இந்த புக்ஸை பேஸ் பண்ணி மூவிஸும் எடுக்கிறாங்க. அதுவும் வேர்ல்டு வைடாக செம்ம ஹிட் ஆயிடுது. இதை கேட்டுட்டு இருக்க நீங்களும் ஹாரி பாட்டரோட தீவிர ஃபேன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதில் இருந்து நாங்கள் என்ன சொல்ல quotation that I almost used in the Harry Potter book. In magic, man has to rely on himself. But that's the perennial appeal of magic, the idea that we ourselves have power and we can shape our world. I came from a place where I was a single mother, and it really was hand to mouth at one point. Mm-hmm. It was as literally as poor as you can get in Britain without being homeless at one point. If you've ever been there, you will never, ever take for granted that you don't need to worry. Never. I had a very, very tiny baby, and then I walked straight into poverty and depression. Clinical depression is a terrible place to be, because it's not sadness. Sadness is not a bad thing, to cry and to feel, but it's that cold absence of feeling. It's even the absence of hope that you can feel better. That really hollowed out feeling, that's what the dementors are. Poverty entails fear and stress, and sometimes depression. It means 1,000 petty humiliations and hardships. Climbing out of poverty by your own efforts, that is something on which to pride yourself. But poverty itself is romanticized only by fools. What I feared most for myself at your age was not poverty, but failure. Ultimately, we all have to decide for ourselves what constitutes failure. But the world is quite eager to give you a set of criteria if you let it. So I think it fair to say that by any conventional measure, a mere 7 years after my graduation day, I had failed on an epic scale. An exceptionally short-lived marriage had imploded, and I was jobless, a lone parent, and as poor as it is possible to be in modern Britain without being homeless. The fears that my parents had had for me and that I had had for myself had both come to pass. And by every usual standard, I was the biggest failure I knew. I had no idea then how far the tunnel extended, and for a long time, any light at the end of it was a hope rather than a reality. So why do I talk about the benefits of failure? Simply because failure meant a stripping away of the intersection. I stopped pretending to myself that I was anything other than what I was, and began to direct all my energy into finishing the only work that mattered to me. Had I really succeeded at anything else, I might never have found the determination to succeed in the one arena where I believed I truly belonged. I was set free because my greatest fear had been realized, and I was still alive, and I still had a daughter whom I adored, and I had an old typewriter and a big idea. And so rock bottom became the solid foundation on which I rebuilt my life. You might never fail on the scale I did, but some failure in life is inevitable. It is impossible to live without failing at something.
unless you live so cautiously that you might as well not have lived at all, in which case you fail by default. So given a time turner, I would tell my 21-year-old self that personal happiness lies in knowing that life is not a checklist of acquisition or achievement. Your qualifications, your CV, are not your life, though you will meet many people of my age and older who confuse the two. Life is difficult and complicated and beyond anyone's total control, and the humility to know that will enable you to survive its vicissitudes. Unlike any other creature on this planet, human beings can learn and understand without having experienced. They can think themselves into other people's places. Written by the Greek author Plutarch. What we achieve inwardly will change outer reality. That is an astonishing statement, and yet proven 1,000 times every day of our lives. It expresses in part our inescapable connection with the outside world, the fact that we touch other people's lives simply by existing. But how much more are you likely to touch other people's lives? We do not need magic to transform our world. We carry all the power we need inside ourselves already. We have the power to imagine better. In the first Harry Potter book, Dumbledore says to Harry, the happiest man alive would look in the mirror and see himself exactly as he is. So I would have to say that I'm pretty close. As is a tale, so is life. Not how long it is, but how good it is what matters. I wish you all very good lives.